சாய்ராம். வாங்க இன்றைக்கி குலோப்ஜான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஒரு பேக்கெட் எடுத்துட்டா குலோப்ஜான் மாவு, ஒரு சுட்டி 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு சுட்டி 1/2 லிட்ரு தண்ணி, 2 டீஸ்பூனு நெய், ஏலக்காய் சிறிதளவு, அப்போ ரோஸ் எசன்ஸு வேணும் எடுத்துட்டா. முதல்ல சர்க்கரையை போட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். வச்சு நம்ம விடாமல் கிளறி விடணும். அப்போ உங்களுக்கு சர்க்கரையில் ஒன்று சொன்ன மாதிரி கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போகுது. இது கம்பி பதமெல்லாம் வர வேண்டாம், சாதாரணமாக ஜீரா காய்ச்சினாலே போதும். நல்லா அங்கே பாருங்கள், காய்ச்சிட்டோம். எல்லாம் சர்க்கரையெல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கரைஞ்சிருச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம மாவை ஜலிச்சு போடணும். ஏன்னா சின்ன சின்ன புருடாக இருக்குது, அது பிணையில் ஒரு ஓர்ஸில் வராது. அதனால் நீங்கள் ஜலிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பிணை இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், ஜலிச்சுக்கோணும். ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ புருடாக வந்திருக்கு. இது மாவு பிணையில் வெடி புழுகு, அதனால் நம்ம ஜலிச்சுக்கோணும். ஜலிச்சு ஒரு குண்டாவில் மாற்றிட்டு 2 டீஸ்பூன் நெய் போகுது. ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா குலோப்ஜான் பிரிஞ்சிரு. அளவாக ஊற்றி அளவான தண்ணியில் முதலே ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி அளவாக நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு 2வது நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடும். அப்புறம் மறுபடி நம்ம மாவு போடணும். அதனால் அதுக்குள்ளேயே ஊற்றி கலத்தி நல்லா ஒன்று சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவாட்டை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். உருண்டை பிடிக்க அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கணும். 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது மாவு. போதுன்னு இருக்குதா? 2வது கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மினிமம் கரெக்டாக பிணையணும். இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ரவுண்டாக போடாமல் இப்படி நெகாப்பழ சைஸில் போட்டிங்கன்னா உள்ளே நல்லா சீக்கிரம் கெடாது. ஜீரா இல்லைன்னா வேகாமல் இருந்ததுன்னா ஜீரா சீக்கிரம் கெட ஆரம்பித்து புளிச்சு வாசடிக்கு. அதனால் அந்த உருண்டையே நீங்கள் இப்படி நெகாப்பழ சைஸில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துரு, உள்ளே மாவே இருக்காது. இப்போ நம்ம நெய் ஊற்றுறதுனால பொறுன்னு மேலே நல்லா இருக்குது. பால் ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றணும். பாருங்கள், ஒன்று சொன்ன மாதிரி நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அப்போ ஜீராவில் நம்ம இந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் நுணுக்கி வச்சது போட்டுக்கிறோம். 5 சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டு ஜீரா நல்லா ஆறுனதுக்கப்புறம்தான் நம்ம குலோப்ஜான் போட்டு அதில் போடணும். சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுப்பத்தை வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சது அங்கே வரும். சிம்மில் வச்சு மெதுவாக வேகணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா முதல்ல எல்லாம் செவந்து கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மிலேயே வச்சு லேசாக திருப்பி விட்டு அங்கே வரும். நல்லா ப்ரௌன் கலர் வந்த பின்னால் எடுத்திங்கன்னா மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஆறிடுச்சு ஜீரா. இதில் போட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் ஊறிடும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எதுக்கு ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறோம்? ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா நல்லா ஸ்மெல் வரும், நல்லா இருக்குது. ஏலக்காயும் அளவாக போட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றினீங்கன்னா சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா வாசடிக்கு சாப்பிட்றதுக்கு. இது கூட நீங்கள் ஐஸ்கிரீம் 1 கப்பு வச்சு 2 ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 2 உருண்டை எச்சா சாப்பிட்லாம். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.